ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். எங்கே போயிட்டு இருந்தேன்னு பார்க்குறீங்க? வழக்கம் போல காலையிலே ஜிம்முக்கு தாங்க. நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி வீடியோவிலேயே, இன்றைக்கி வந்து என்னோடய நியூ ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, என் சேனலில் புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். காலையில் 5 மணிக்கெலாம் ஜிம்முக்கு போய் இன்றைக்கி வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே மொதல் வேலையாக பார்க்குறது என்னோடய கப்பீஸ் தாங்க. கப்பீஸ் வந்து ரெட்டில் 2 ஃபீமேல் மட்டும்தான் இருக்கும். மேல் வந்து 2 செத்துருச்சு. எப்படி செத்துருச்சுன்னு தெரியல. ஆனால் திடீர்னு செத்துருச்சு. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஆசையாக வாங்கினது தான். இது வந்து என்னோடய ஒரு ப்ளூ மேல் அண்டு ப்ளூ ஃபீமேல் இதாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த ப்ளூ வந்து 6 குட்டி போட்டுருது. இதில் இருக்கிறதெல்லாம் வந்து நார்மல் கப்பீஸ் தான். அதுக்கப்புறம் இது வந்து க்ரீன். ஒரு மேல் ஒரு ஃபீமேல் தான் இருக்கும் கிரீனில். ஃபஸ்ட்டு மிஷினை செக் பண்ணி பார்த்தேன். எப்பயுமே நான் மிஷினை செக் பண்ணி பார்ப்பேன். நல்லா தான் ஓடிட்டு வந்துச்சு. ஃபஸ்ட்டு கை வச்சு நான் செக் பண்ணி பார்ப்பேன். நான் சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. ஃபஸ்ட்டு 4 நேரம் பொறுத்த மாதிரி சாமி கும்பிட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு ஜால் மட்டும் கோழி இறக்கிருக்கேன். நாட்டு கோழி வந்து எங்கள் சித்தப்பா வந்து கொடுத்துட்டு போனார். தம்பி இதை கொஞ்சம் விற்று கொடுப்பா அப்படின்னு. சரி, அவர் கேட்டார், மறக்க முடியல. இதில் வந்து பிளாக் ஷேடும் கொஞ்சம் பிளாக் மட்டும் தெரிஞ்சிருவோம். அதை மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. சாயந்தரம் வந்து வாங்கிட்டு வரேன்னு. இப்போ நீ காலையில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது தான் தோணிச்சு கோழி மாட்டத்துக்கு குக்கி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. இது வந்து 280 வாங்கினேன். பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. இது வந்து ஸ்டீல் இல்லை, சில்வரில். துரு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. ஒரு 2 கத்தி ரெடி ஆயிடுச்சு. ஒன்று கோழி ஓட்டத்துக்கு, இன்னொன்று நாட்டுக்கோழி ஓட்டத்துக்கு அடுப்பு சிலிண்டர்லாம் ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு சிலிண்டர் தேவைப்படுது. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன் நாங்கள் தீயில் ஓட்டோம் அப்படின்னு. தீயில் ஓட்டுறதுக்கு தான் கடை ஓப்பன் பண்ண முதல் நாளே அவ்வளவோ வியாபாரம் ஆகாதுன்னு நினச்சேன். ஏன்னா ஊரில் நிறைய பேர் மழை போட்டுருந்ததுனால சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே தான் ஒவ்வொருத்தராக 1 by 1 வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட நான் வேலை செஞ்சுருந்தாலும் நானே ஒரு கடை வச்சு ஒரு கஸ்டமர் 1 by 1 வரும்போது இந்த கையோடல காலம் உடனே சரி வந்தவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் நான் கறி வெட்டி கொடுத்து நல்லா அவங்க கேட்குற மாதிரி நான் கறி வெட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இன்றைக்கி இறக்குன கோழியில் பாதி வேலையை வச்சு இன்னும் பாதி மட்டும் இருக்குது. நாட்டு கோழி வந்து 3 கோழி பிடிச்சின்னு போகிறேன்னு வந்து சொன்னாங்க. நான் ஒன்றும் வரல. அதனால் அந்த நாட்டு கோழி அப்படியே இன்னைக்கு நாளைக்கு தான் வராங்களா இல்லைன்னு பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு மாதிரியே நாளைக்கு அவங்க சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்பிக்கையாக நாளைக்கு கடை திறக்க போகிறேன். கறிக்கட்டைக்கு ஏன் மஞ்சள் போடுறாங்கன்னா கட்டை வந்து லைஃப் வரும். கட்டையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஈடாகாமல் பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ லைஃப் வரும். சில பேர் வந்து மஞ்சத்தூள் தண்ணி மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. கட்டை வந்து லைஃப் வராது. புதுசாக நீங்கள் யாருன்னா சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தர்மபுரியிலேருந்து யாருன்னா பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.